599க்கு தமிழ்நாடு முழுக்கமாக ஃப்ரீ ஹோம் டெலிவரி. நீங்கள் 599க்கு ஆர்டர் பண்ணாலே என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறீங்களா? நம்மக்கிட்ட காட்டு தேன் இருக்குது, டீ அசாம் பிளெண்ட் இருக்குது, நீலகிரி பிளெண்ட் இருக்குது, மசாலா டீ இருக்குது. அதுக்கப்புறம் இடித்த சாம்பார் மசாலா ஐட்டத்தில் ஏராளமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த நம்பருக்கு கிளிக் பண்ணி பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். ஃப்ரீயாக டெலிவரி எடுத்துக்கோங்க. என்ன ரெசிபிப்பா? என்ன ரெசிபி எது கேட்குறேன்? நான் என்ட்ரோ கொடுக்குறதுக்காட்டி கேட்குறேன். டீ கடை வெங்காயம் டீ கடை வெங்காயம் வடை எப்படி ஈஸியாக செய்கிறது பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் என் அன்பு வணக்கம். கேமரா என்ன ஆன் ஆயிடுச்சா? அடப்பா, என் அன்பு வணக்கம். சரி வாங்க வேலையை ஆரம்பிச்சிடும். 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம போட்டுப்போம். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையே சேர்த்துப்போம். கருவேப்பிலையே உருகணும், புரியுதா? இவ்வளோ போட தேவையில்லை, அப்புறம் வெங்காயம் வடையாக இருக்காது, கருவேப்பிலை வடையாக இருக்கும். அதிகமாக போடாதுண்டா. இதில் வந்து நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். இது எஸ்ஆர் பியூர் காஷ்மீரி சில்லி பவுடர். அது 200 கிராம்ஸ் ஆர்டர் பண்ணும்போது ஒரு கிட்ஸுக்கு ஏர் டைட்டு ஃபுட் கிரேட் கண்டெய்னர், ஸ்நாக்ஸ் கண்டெய்னர் ஃப்ரீயாக கிடைக்கும். இது நான் வந்து காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். இவெல்லாம் சாப்பிட போகிறதுனால ஸ்பைசி அவ்வளோவா இருக்காது. அட் த சேம் டைம் கலரும் கிடச்சிரும். என்ன நல்ல காரம் சார்னா ரெகுலர் சில்லி பவுடரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும், அதுவும் கரெக்டாக இருக்கும். ஸோ போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்ல வந்து நீ? ஓகே. இந்த மாதிரி போட்டு நல்லா ஒரு பனையை கொடுத்துக்கலாம். சால்ட்டு போட்ட உடனே வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி வந்து அதுலேருந்து ஊஸ் அவுட் ஆகும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதில் ஊரெல்லாம் விட வேண்டாம், இதை அப்படியே நம்ம போட்டுக்க ஆரம்பிச்சிக்கலாம். என்னது? கொஞ்சோண்டு அரிசி மாவு. நான் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் நான் வந்து அரிசி மாவை சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக டீ கடையில் பார்த்தீங்கன்னா மைதா சேர்ப்பாங்க, நான் கோதுமை மாவை சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு கசக்குன மாதிரி இதை வந்து நம்ம பிணைஞ்சிக்கிறது வந்து முக்கியமாக இருக்குது. அப்படி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இதில் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. காரணம், வெங்காயத்துலேருந்து ஊஸ் அவுட் ஆகிற வாட்டரே மோர் தென் எனஃப். இந்த பிணைஞ்சதை கொஞ்சமாக இப்படி எடுத்து நல்லா இப்படியே உருட்டிக்கலாம். உருட்டிட்டு ரவுண்டாக இப்படி பண்ணிவிட்டு கையில் போட்டு லேசாக ஒரு ப்ரெஸ்ஸு ஆனதுக்கப்புறமா நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டுக்கலாம். அது ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணோம். வெங்காயம்லாம் பேட்டரோட ஒட்டிக்காமல் 1-2 அப்படி வெளியே வந்திருந்தா இது அப்படி தான் இருக்கும். அதுதான் சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் இப்படி வந்துருச்சேன்னு கவலைப்பட வேண்டாம். இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சூடாக இருக்குது. நல்லா இருக்கா? ஒரு 5 to 6 மினிட்ஸில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் கண்டிப்பாக பண்ணிட முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கல அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஏன்னா லைக் இஸ் பெட்டர்.